ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் இந்த எஸ்சி கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பறையர் ஜாதியை சேர்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதில் என்னப்பா ஆச்சரியம்? ஸோ நீ ஜாதி பிரிவினையை உண்டு பண்ணுறியா? இதெல்லாம் தேவையான டாப்பிக்கா? தேவையில்லாத டாப்பிக்கெல்லாம் நீ ஏன் பேசி தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேன். அது என்ன மேட்டர்னா, இப்போ இந்த வீடியோ நான் போடுறதுக்கு முக்கியமான காரணமே ரொம்ப நாளாக எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி தான் நண்பர்களே. அதாவது அது என்ன கேள்வி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜாதி பிரச்சனை, ஜாதி பிரிவினை, ஏற்றத்தாழ்வு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உலகம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது. அதனால நம்ம உலக அரசியல் பற்றி பேசுறதை விட்டுட்டு தமிழகத்தின் அரசியலை பற்றி பேசுவோம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி பிரச்சனை இன்னி வரைக்கும் பல இடங்களில் ஓயவில்லை, ஆனால் கட்டுக்குள் வந்து விட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மேட்டர் தான். இருந்தாலும் அது கட்டுக்குள் வந்தது எல்லாமே இந்த மெட்ரோ சிட்டிஸ் மற்றும் டெவலப்பான ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இருந்தாலும் சில கிராமங்களில், பல கிராமங்களில் இந்த ஏற்றத்தாழ்வு, ஜாதி பிரச்சனை அப்படின்றது இன்னுமே ஓடிட்டு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் சினிமாவை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது, நியூஸ் சேனல் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அதனால இது இல்லவே இல்லை, முற்றிலும் ஒழிந்து விட்டது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்பேற்பட்ட பிரச்சனை சினிமாவுள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆரம்ப காலத்துல இருந்து சினிமாக்குள்ளேயும் இந்த ஏற்றத்தாழ்வு, ஜாதி பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, இப்பேற்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்றது சமீப காலத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இந்த மாதிரியான கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாருமே தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி அவங்க சாதித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ கடந்த ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வு, அதாவது நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நீ அந்த ஜாதியை சேர்ந்தவன், அதனால உன் ஜாதி சார்ந்த படத்தில் உன்னோட ஆளுங்களுக்கு மட்டும் நீ வேலை கொடுப்ப, எங்க ஜாதி சார்ந்த படத்தில் எங்களோட ஆளுக்கு மட்டும் நான் வேலை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. நிறைய முடிவுகள் இதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில். அதுவும் நம்ம குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமா ஆஃப்டர் கொரோனா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வரக்கூடிய படங்கள் எல்லாமே இது சார்ந்து தான் வருது நண்பர்களே. அதனால இதுல ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை பத்தி நான் பேச போறது கிடையாது. அதுக்கு மாறாக இந்தந்த நடிகர்கள், இந்தந்த பிரபலங்கள்லாம் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் என்னதான் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் திறமை இருந்தால் நீங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்க ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு இப்ப நான் லிஸ்ட்ல சொல்ல போற இந்த பிரபலங்களை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பிரபலங்கள் யாரு, இவங்க எந்த ஜாதியின் அடிப்படையில் இருக்காங்க அப்படின்றது இந்த தலைப்பு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிருக்கும். எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஆனால் இவங்க எல்லாருமே தமிழ் சினிமாவில் இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்களை கடந்து ஜெயிச்சிருக்கிறாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நல்ல பேரும் வாங்கிட்டாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் இன்னமும் தமிழ் சினிமாவில் இப்பேற்பட்ட ஒரு பிரிவினை இருக்கு, இப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கு, எங்களை வளர விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சொல்றாங்க. ஒரு சில குரூப் தமிழ் சினிமாவே நாங்கள் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இன்னைக்கு தலை தூக்கினாலும் ஒரு காலகட்டத்தில் என்னதான் இப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே கூட இவங்க எல்லாருமே சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இன்னைக்கு இருக்கிற சினிமா எப்படி இருக்கு, அன்னைக்கு இருந்த சினிமா எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு டாபிக் எடுத்து இதுக்குள்ள இப்பேற்பட்ட விஷயத்த நான் சொல்ல போறேன். ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க, தம்ப்நெயில பார்த்தோன்னே இதெல்லாம் தேவையில்லாத டாபிக்னு கமெண்ட் போடுவானுங்க. அந்த கமெண்ட்டை படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடியோவில் நான் என்ன சொல்றேன் அப்படின்றத ஒரு 10 செகண்ட் கூட கேட்காம நேரா கமெண்ட் செக்ஷனுக்கு போறவனுங்கலாம் இருக்கிறானுங்க. அதனால என் வீடியோவை காட்டிலும் அந்த கமெண்ட்ல பேசுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோவில் போவோம் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதாக சொல்ல போற நடிகர், அதுவும் இந்த எஸ்சி கம்யூனிட்டிக்குள்ள வரக்கூடிய நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டு அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இவர் ஒரு தலித் கம்யூனிட்டியை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பேசிக்கலி ஒரு ஆஃப் இந்து ஆஃப் கிறிஸ்டியன் நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவருடைய தந்தையான வினோத்ராஜ் அப்படின்றவர் ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இவரோட தாயாரான ராஜேஸ்வரி அப்படின்றவங்க ஒரு இந்து கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட தாயார் யார் தெரியுங்களா, நடிகர் தியாகராஜன் இருக்கார்ல, பிரசாந்த் அவர்களோட அப்பா. ஸோ பிரசாந்த் அவர்களோட அப்பாவோட சொந்த தங்கச்சி தான் விக்ரம் அவர்களோட அம்மா. ஸோ அதனால இவங்க 2 பேரும் உறவினர்கள் அப்படின்றது பல பேர் சினிமாவை ஃபாலோ பண்ற பல பேருக்கு தெரியும். இது மட்டும் இல்லாம இவர் ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துக்கும் ஒரு சின்ன ஜாதி பிரச்சனை வந்தது. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா தெய்வ திருமகன் அப்படின்ற மாதிரி ஒரு படம் நடிச்சாரு. இல்லையே, அது தெய்வ திருமகளாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா தெய்வ திருமகன் தாங்க ஃபர்ஸ்ட் பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த படத்தோட டைட்டிலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவொன்னே தெய்வ திருமகளா மாத்திட்டாங்க. ஏன்னா தேவர் அவர்கள், முத்துராமலிங்க தேவர் இருக்காரு பார்த்தீங்களா, இவரை தான் தெய்வ திருமகன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனா ஒரு தலைப்புக்கு இந்த மாதிரி நீ வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை எழுந்து அதுக்கப்புறம் தெய்வ திருமகளா அந்த படத்தோட பேர் மாற்றப்பட்டு விட்டது.
இது மட்டும் இல்லாமல் அப்படியே கெரியரை தாண்டி பர்சனல் லைஃபுக்கு வந்தோம்னா சியான் விக்ரம் அவர்கள் ஷைலஜா அப்படின்றவங்கள காதலித்து திருமணம் பண்ணிட்டாரு. சியான் விக்ரம் அவர்கள் என்னதான் ஒரு தமிழராக இருந்தாலும் இவர் காதலித்து திருமணம் பண்ண ஷைலஜா அப்படின்றவங்க ஒரு மலையாளி ஹிந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த காலகட்டத்திலே கலப்பு திருமணம் பண்ணிட்டாங்க. அதாவது விக்ரம் அவர்களே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இருக்கிற லவ்வர்ஸ், இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்ற அளவுக்கு போயிட்டானுங்க. ஆனால் எங்க காலகட்டத்தில் லவ் அப்படின்னாலே ஐயோ வாயத்திறக்காது, அதை பத்தி பேசாதுன்னுவாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலே கலப்பு திருமணம் நான் பண்ண தைரியமா குருவார் கோயில்ல போய் 1992 வருஷம் அந்த அளவுக்கு நான் தில்லானாலு, ஆனா இன்னி வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒன்னு அக்ஷிதா மற்றும் துருவ் விக்ரம். இது எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. இப்போ நம்ம சியான் விக்ரம் அவர்களும் இந்த எஸ்சி கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டோம். அதை நான் சொல்லிட்டேன் நண்பர்களே. இதுக்கு மறுப்பு இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க, நம்ம பேசுவோம். இப்போ இரண்டாவதா நான் சொல்ல போறவர் இசை ஞானி இளையராஜா அவர்கள். சோ இவரும் பாத்தீங்கன்னா ஒரு எஸ்சி கம்யூனிட்டி, தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் ஆரம்பத்தில் எப்படி வளர்ந்தாரு தெரியுங்களா? அதாவது நீங்க எந்த கம்யூனிட்டியா வேணாலும் இருந்துங்க, ஆனா உங்களோட திறமையும் உங்களோட அறிவையும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சியான் விக்ரம் அவர்களுக்கு அடுத்தபடியாக நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்கள் தான். ஏன்னா பண்ணைபுரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் வளர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கும் போதே ஃபோக் சாங்கு, அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு மியூசிக் போடுறது அப்படின்ற மாதிரி அவரோட இசை பயணத்தை அவர் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் இதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கிளாசிக் மியூசிக் கற்றுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டனில் போய் கர்நாடிக் மியூசிக் மற்றும் ஃபோக் மியூசிக் வந்து ரொம்ப ப்ராப்பராக கற்றுக்கிட்டாரு நம்ம இளையராஜா அவர்கள். இது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இளையராஜா அவர்கள் ஜெயிக்கணும்னா வெறும் மியூசிக் மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மியூசிக்கில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத இளையராஜா அவர்கள் உத்து கவனிச்சாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் என்னதான் வந்து ஒரு நல்ல இசை ஜாம்பவான்கள் இருந்தாலுமே கூட எதனால இசையமைப்பாளர்கள் அடுத்த லெவலில் வந்து நம்ம சாதிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உத்து கவனிக்கும் போது இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு சில பாடல்களை போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்களாம். இதனாலே பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் வந்து ரொம்ப தள்ளி போவோம். ஏன்னா ஒரு பாட்டுக்கே வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு சில நாட்கள் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண இசை ஞானி இளையராஜா அவர்கள் என்ன பண்ணார்னா, இவர்கிட்ட போடுற மியூசிக் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாகவும் ஃபிளெக்சிபிலிட்டியாகவும் இருக்குமா. அதாவது இவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு சுச்சுவேஷனை சொன்னால் போதும், டக்குன்னு டியூனை போட்டு ஒரு பாட்டை ரெடி பண்ணி கொடுத்துருவாரா. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார் இளையராஜா. இதன் காரணமாகத்தான் அன்னைக்கு இருந்த தலைமுறை எல்லாமே இளையராஜா அவர்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுது. ஸோ இதே மாதிரி தான் ஹாரிஸ் ஜெயராஜன் ஒருத்தர் இருந்தார்ல, அற்புதமான மியூசிக் போடுவார். இவர் கூட பார்த்தீங்கன்னா நீ நிறைய படங்கள் பண்ணாதது காரணம் பல ப்ரொடியூசர்ஸ் இவர்கிட்ட இருந்து திரும்பி போயிட்டாங்க. காரணம் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களும் ஒரு பாட்டு போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாரா. அதனால தான் அவரோட டியூன் எல்லாமே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் டைம் எடுக்குது அப்படின்றனால இன்னைக்கு வியாபாரம் நோக்கமாயிட்டாங்க இல்லைங்களா. அதனால ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் என்னதான் பிடிச்சிருந்தாலும் வியாபார ரீதியாக ரொம்ப டிலே ஆகிறனால இவரோட மியூசிக் வந்து யாரும் வந்து எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்ட நண்பர்களே. ஸோ இப்போ இளையராஜா அவர்களோட மேட்டருக்கு வருவோம். ஸோ இளையராஜா அவர்கள் இந்த மாதிரி தான் வந்தாலும் இவரை வந்து திரும்பி பார்க்க வச்சாச்சு. இதுக்கப்புறமா இந்த இடத்த வந்து நம்ம தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும், இன்னுமே மேலே மியூசிக்கில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது அன்றைக்கும் இருந்தது இல்லைங்களா. ஸோ எப்படியாவது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவான், தூக்கி ஒன்று வெளில போடுவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் பண்ணுவாங்க நண்பர்களே. குறிப்பிட்டு சொல்கிறேன், ஒரு சில பேர், எல்லாருமே பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இன்னொரு இசையமைப்பாளர் இருக்காரு, சங்கர் கணேசன். அவரை பற்றி நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ இளையராஜா அவர்கள் இதனால் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினச்சி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இளையராஜா காலகட்டத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான மியூசிக்கு, பிராஸ், அதுக்கப்புறம் நாவல் ஸ்டுடியோ டெக்னிக், இது எல்லாமே இளையராஜா அவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் அவர் மியூசிக் பண்ணும்போது இன்ட்ரடியூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் அப்படின்றாங்க. இதையும் தாண்டி இந்த எலக்ட்ரானிக் கீபோர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ட்ரேடு ரெக்கார்டிங்கு, இது எல்லாமே இளையராஜா அவர்கள் தான் அந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தது. இதையும் தாண்டி இந்த கிரியேட்டர் மைக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே இளையராஜா பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட காலகட்டத்தில் இந்த ரேடியோவில் இவரோட பாடல்கள் வந்து தொடர்ந்து ஒலித்துட்டே இருக்கிறனால இவரோட பாடல் வந்து ரொம்ப பிரபலமாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேசட் கல்ச்சர் அப்படின்றது அன்றைக்கி வந்தது. இதனால் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு இளையராஜா அவர்களோட மியூசிக் வந்து பல இடங்களில் பேன் இண்டியாவாக போக ஆரம்பிச்சோன்னா தான் இளையராஜா அவர்கள் பெரும்பாலான மக்களால் ரசிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அவரோட வளர்ச்சியும் கட்டுக்கடங்காத ஒரு வளர்ச்சியாக மாறிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இவரோட குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா கங்கை வரம் அப்படின்ற ஒரு இசையமைப்பாளர் மற்றும் அவர் ஒரு நல்ல இயக்குனராகவும் வந்தார். இதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட குடும்பத்தில் எத்தனை இசை ஜாம்பவான்கள் இருக்காங்க அப்படின்றது நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி, அதுக்கப்புறம் நம்ம பிரேம்ஜி அமரன், இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இசை கலைஞர் தான். அதுக்கப்புறம் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலித் கம்யூனிட்டியில் தான் வருவாங்க. இருந்தாலும் தன்னோட தனித்திறமையால் சாதிச்சு அவங்களோட இடத்த பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அதை மட்டும் தான் நம்ம நோட் பண்ணோம் நண்பர்களே. இதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக சொல்ல போகிற இன்னொரு தமிழ் நடிகர் இருக்காரு. அவரோட பேர் வந்து ஜம்ஷத் செக்ரகாந்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம நடிகர் ஆர்யா அவர்கள் தான். பேசிக்கலி இவர் வந்து கேரளாவில் கசர்காட் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தவர் தான். ஆனால் வளர்ந்தது, படித்தது எல்லாமே சென்னையில் தான். அதுக்கப்புறம் மாடலிங், ஆக்டிங் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆர்யா அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்குது. ஒரு சூப்பராக பாடி டெவலப் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாகட்டும், ஒரு த்ரில்லர் படமாகட்டும், எந்த ஹீரோ செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யா அவர்களை தான் பண்ணுறாங்க.
அந்த அளவுக்கு ஆர்யா அவர்கள் தன்னோட தனித்திறமையை வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஆர்யா அவர்களும் தலித் கம்யூனிட்டியில் தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன் நண்பர்களே. இப்போ நான்காவதா சொல்ல போறது இன்னொரு இசையமைப்பாளர் நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்களும் பறையர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான், அதாவது தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால ஜெய் அவர்களும் அந்த கம்யூனிட்டியில் தான் வருவாரு. ஏன்னா ஜெய் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவா அவர்களின் சொந்த தங்கையின் மகன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தேவா அவர்களும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. இவர் வந்து கானா பாட்டு தான் போடுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்க வேணாம். இவரும் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டனில் போய் ப்ராப்பராக இசையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து கானா பாட்டு போடுறது மட்டும் தானே தெரியும். இவரோட ஃபிலிமோகிராஃபி டிஸ்கோகிராஃபியை நீங்கள் எடுத்து பாருங்க, எவ்வளோ சூப்பரான மெலோடிஸு, இன்னிக்கும் ரசிக்கும்படியான ரொம்ப ரொம்ப அழகான பாடல்களும் இந்த தேவா அவர்கள் இசையமைச்சிருக்காரு தெரியுமா. இதெல்லாம் விட்டுட்டு தேவா அவர்களை கானா அப்படின்ற ஒரு இடத்துல விடுறீங்க. ஆனால் அந்த கானாவையும் இன்னி வரைக்கும் யாருமே ரீப்ளேஸ் பண்ணாத அளவுக்கு கலக்குன்னு கலைக்கு ஒரு லெஜெண்டா என்னையுமே நீங்கள் ரசிக்கக்கூடிய தன்மையில் ஒரு பாட்டை போட்டிருக்கிறாரு நம்ம தேவா அவர்கள். அதனால தேவா அவர்களுக்குன்னு தனியாக ஒரு ரசிகர் பட்டாலுமே இருக்குது. இருந்தாலும் இந்த இசைத்துறையில் இவர் சாதிச்சதும் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை, ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதனால தான் அந்த இசை குடும்பமாகவே இவங்க மாறிட்டாங்க. இவரோட தம்பிகளான சபேஷ் முரளி அவர்களும் இசையமைப்பாளர்கள் தான். சமீபத்தில் அவரோட தம்பி இறந்துட்டாரு. அவருக்கு வந்து நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுவோம். ஸ்ரீகாந்த் தேவா அவர்களும் ஒரு நல்ல இசையமைப்பாளர் தான். போட்டு தாக் அப்படின்ற ஒரு சூப்பர் பாட்டை போட்டார் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்குது அந்த பாட்டு. ஐந்தாவதா நடிகர் பரத் ஸ்ரீனிவாசன் அவர்கள். திருச்சியில் பிறந்தார் நம்ம பரத் அவர்கள். ஆனால் பரத் அவர்களும் தலித் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கேட்டகரியில் பரத் அவர்களையும் கூட்டிகிட்டு வராங்க. இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் நம்ம சொல்லிடுவோமே அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இஸ் எ ப்ரொஃபஷனல் டான்சர் பை த ஏஜ் ஆஃப் 11 இயர்ஸ் நண்பர்களே. 11வது வயசுலேயே இவர் வந்து நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு நல்லா அதுக்கப்புறம் ஒரு நடிகராகி சின்ன வயசுலேருந்தே காதலித்து கொண்டிருந்த ஒரு மலையாளி கேர்ள் ஃப்ரெண்டான பிரீத்தி அவர்களை திருமணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாரு. ஆனால் பரத் அவர்களும் ஒரு நல்ல நடிகர், நல்ல திறமையானவர், நல்ல பாடிலாம் வச்சுன்னு இருப்பார். ஆனால் அவர் வந்து தலித் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, பிரிச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது. இப்போ ஐந்தாவதாக சொல்ல போகிறது நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள். பிலிப் லிவிங்ஸ்டன் ஜோனஸ் அப்படின்ற ஒரு நல்ல பேர், சூப்பரான பேரில் இருக்கு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மலேசிய வாழ் தமிழர் அப்படின்ற வம்சாவளியில் பிறந்த ஒருத்தருக்கு பிறந்தவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக மலேசியனா கேட்டிங்கன்னா இல்லை, இவர் வந்து ஒரு இந்தியன் தான். ஆனால் அவரோட அம்மா மட்டும்தான் மலேசியர் வாழ் தமிழர். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவர் பிறந்திருக்காரு. இவர் வந்து ஜெசி இருதரராஜ் அப்படின்ற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி நீங்கள் 2 பேருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. அதில் ஒரு மகள் வந்து டிவி சீரியல் நடிச்சுருக்கிறாங்க. ஆனால் இவரும் தலித் கம்யூனிட்டி ஆம்பா. ஆறாவதாக நம்ம ட்ரம்மர் சிவமணி அவர்கள், அதாவது பெர்க்யூஷனிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம தான் ட்ரம்மர்னு சொல்லுவோம். நான் ட்ரம் அடிக்கிறார், அவர் ட்ரம்ஸ் அடிக்கிறவர், அவ்வளோதான் நான் பெர்க்யூஷனிஸ்ட். ஸோ நம்ம சிவமணி அவர்கள் மிக திறமையானவர். 7 வயசுலேயே ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சு 11வது வயசில் மியூசிக்கை கற்றுக்கிட்டாரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம MS விஸ்வநாதன், இளையராஜா, ரஹ்மான் எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணிக்கிறாரு. ஆனால் இவரும் வந்து ஒரு தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். சாதியில் இவர் சாதி இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ நம்ம தான் இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் பேசி நம்ம என்னென்னமோ அரசியல் பண்ணுறதுக்கு நம்ம படங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் ஒரு தரப்பு மக்களை சொல்லலை, எல்லாரையும் சொல்லுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்களேன். உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் என்ன கேட்பாங்க, சொம்பு தானே நீ 200 வாங்கிட்டியான்னு. அடுத்த வீடியோலேயே வந்து அந்த சொம்புன்னு சொன்னவங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் யாரை வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் நான் குறை சொல்லி அடுத்த வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் எவனும் கமெண்ட் பண்ண மாட்டான். ஸோ இவங்களோட கமெண்ட்டுக்கெல்லாம் எந்த வேலைக்கு ஆகாது, உண்மை பேச முடியாது அப்படின்றது தான் என்னோட வாதமே. ஸோ அதனால் விஷயத்துக்கு வரேன். எதுக்கு நான் ட்ரம் சிவமணி விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன். ஸோ ட்ரம் சிவமணி அவர்கள் அந்த கம்யூனிட்டி தான். 7வது நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள். ராயபுரத்தில் பிறந்து சின்ன வயசில் இவர் எப்படி தெரியுங்களா இருந்திருக்காரு, சூப்பர் சுப்ராயில் ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சுப்ராயா. இவரோட கார் கிளீன் பண்ணிட்டு இருந்தாராம். ஆனால் இவருக்கு வந்து ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி சூப்பர் சுப்ராயனே என்ன சொல்லியிருக்காரு, நீ நல்லா டான்ஸ் ஆடுறடா, ஆனால் என் வீட்டில் வந்து கார் தொடச்சுனுக்கிற, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ராகவா லாரன்ஸ் அவர்களோட அந்த டான்ஸ் திறமையை பார்த்துட்டு நீ இனிமேல் நீங்களாம் இருக்கக்கூடாது, நீ வா யூனியனில் சேர்த்து விட்றேன், நீ ஒழுங்காக டான்ஸ் பயிற்சி பண்ணி டான்ஸ் யூனியனில் சேர்ந்து படத்தில் டான்ஸ் ஆட ஆரம்பி அப்படின்ற மாதிரி நம்ம ரஜினி அவர்கள் கொளுத்து விட்டுருதான். இன்னைக்கு பார்த்தீங்களா வேறு லெவலில் அப்படியே ரஜினியை காப்பி அடித்து படத்தில் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. நல்ல திறமையான ஒரு ஆள் தான் ராகவா லாரன்ஸ். வந்து நம்ம குறைச்சி இடம் போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரபுதேவா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டான்ஸ் புயல் அப்படி இருக்கும்போது நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சார். ஏன்னா அவரோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆள் தான். திறமை அப்படின்றது வந்து இந்த ஜாதி அந்த ஜாதியாக பார்த்தலாம் போகாது. அது வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். கடவுள் வந்து எல்லாருமே கொடுத்துருப்பாரு. நம்ம தான் ஜாதி மதம் அப்படின்ற பேரில் நம்மளை ஓடி அப்படியே அமைக்கி வச்சிருக்கிறானுங்க. திறமைன்றது எல்லாருக்குள்ளே இருக்கும். திறமை இருக்கிறவங்க எதை பண்ணாலும் வெளில வந்துடுவீங்க. வெளில வந்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஜாதி எந்த மதம் அப்படின்றத எவனுமே கண்டுக்க கூட மாட்டான் நண்பர்களே. இப்போ 9வது சொல்ல போகிறது இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் அவர்கள். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா தலித் கம்யூனிட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா இளையராஜா மேட்ரு, இந்த மாதிரி வந்து இந்த கம்யூனிட்டியிலேருந்து நீங்கள் ஜெயிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு கட்டமைப்பில் இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் ஜாதி மதம் மொழி எதுவுமே இல்லாமல் இவருக்கு உதவணும்னு நினச்சவங்க தான். உதாரணத்துக்கு இவரோட ஸ்டோரி சொல்கிறேன். சங்கர் கணேஷ் அவர்கள் வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலியில் பிறந்தவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. CR சுப்பிரமணியம் அப்படின்றவரோட தம்பி தான் இவர். ஸோ இவர் வந்து MS விஸ்வநாதன் அவர்கள்கிட்ட
ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. அசிஸ்டண்ட்டாக இருந்து இசை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா முதல்ல கண்ணதாசன் அவர்களோட ஒரு படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்குது. அந்த படத்தின் பேர் தான் பாடி பறந்த குயில் அப்படின்ற ஒரு படத்தில் கண்ணதாசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற படம். ஸோ அந்த படத்தில் வந்து இவர் தான் டெபியூ ஆக போகிறார் மியூசிக் டைரக்டராக. திடீர்னு பார்த்தா எதிர்பாராத விதமாக அந்த படம் வந்து பாதியிலே நின்று போச்சு, ஆரம்பிக்கவே இல்லையா. நின்று போனதுக்கப்புறமா கண்ணதாசன் அவர்களுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் சங்கர் கணேஷை, ஆனால் நம்மளோட படம் வந்து செல்ஃப் எடுக்கல, என்ன பண்ணுறது, அதுக்குன்னு இவனை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் சின்னப்பா தேவர்கிட்ட போய் இவரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. நல்ல திறமையானவன், நல்ல இசையமைப்பான், இவனை வந்து உங்களோட படத்தில் நீங்கள் இவனை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சின்னப்பா தேவர் அவர்கள் தயாரித்த மகராசி அப்படின்ற படத்தில் தான் சங்கர் கணேஷ் அவர்கள் ஒரு இசையமைப்பாளராக அறிமுகமாகிறாரு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு முதல் தடவையாக வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்ச கண்ணதாசன் அவர்கள் ஒரு செட்டியார், சின்னப்பா தேவர் அப்படின்றவர் ஒரு தேவர். ஸோ நம்ம சங்கர் கணேஷ் அப்படின்றவர் ஒரு தலித் கம்யூனிட்டியை சார்ந்தவர். ஸோ இதில் எங்கிறது வருது ஜாதி? ஒரு திறமையை பார்த்து இந்த திறமசாலிக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரால் வாய்ப்பு கொடுக்க முடியலன்னு சொன்னோன்னே அடுத்த ஒரு திறமசாலியை இன்னொரு திறமசாலிகிட்ட கொண்டு போகிறாங்க. அந்த திறமசாலி இவரோட திறமையை பார்த்து திறமைதாண்டா முக்கியம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு சங்கர் கணேஷ் அவர்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இசையமைப்பாளர். ஸோ இதில் எங்கிறது வருது ஜாதி? இன்னைக்கு தான் நண்பர்களே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வளர்த்து விட்டு அரசியல் பண்ணுகிறானுங்க நிறைய பேர். நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை பற்றி நான் பேசுகிறதே கிடையாது, எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுதான் உண்மை. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவங்க யாருன்னு தான் பேசுகிறேனே தவிர ஸோ இவங்களை குறை சொல்லி பேசப்படுறது கிடையாது. அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு கம்யூனிட்டியில் சார்ந்தவங்க யார் அப்படின்றவங்களாம் நம்ம பேசுவோம். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு டேபுவான டாப்பிக்லாம் ஒன்றும் கிடையாது. இது பேசுறதுல நம்மளுக்கு சுதந்திரம் கிடையாது. இவங்க இன்னார் அப்படின்றதுல சொல்கிறதுல நம்மளுக்கு என்ன தயக்கம் சொல்லுங்க பார்ப்போம். அதில் எந்த தயக்கமும் கிடையாது. ஆனால் உங்களோட திறமை இதில் வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்கள் எந்த கம்யூனிட்டியிலிருந்து வந்தாலும் திறமை தான் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு டாப்பிக் நான் கையில் எடுத்துருக்கிறேன். அதனால் இந்த வீடியோலாம் நீங்கள் பாசிட்டிவான ஒரு வீடியோவாக மைண்ட் செட்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. அதை விட்டுட்டு இதை பற்றி பேசக்கூடாது, இது மட்டும் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து இதுன்னு பிரித்து எடுத்துட்டோம்னா எல்லாமே அறகுறையாக தான் நம்ம மைண்டில் ஏறி அறகுறையான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பார்த்து நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்ரெட்ஸை வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.